நம்ம பாக்கிய பார்த்துட்டிங்கன்னா, இது போராத காலம் தான் சொல்லணும். ஏன்னா, அடுத்தடுத்து பிரச்சனைகள் பார்த்தா சுதாகரால வந்துகிட்டே இருக்கு. என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியல நம்ம பாக்கியா. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் தான் சுதாகர் பார்த்திங்கன்னா, ஏமாத்தி வாங்கிட்டாங்க. சரி போனா போட்டும். ஒரு ரெஸ்டாரண்ட் போனா என்ன, இன்னொரு ரெஸ்டாரண்ட்ட வச்சு ஏதோ ஒண்ணு சமாளிச்சிடலாம். அதுவும் இல்லாத இருக்கிற கடனெல்லாம் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் மூலமான கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிடலாம். அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில பார்த்திங்கன்னா, பாக்கியா இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கும் பார்த்திங்கன்னா, சுதாகர் ஆப்பு வச்சுட்டாரு. ஏன்னா பார்த்திங்கன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்டையும் அவங்க ஓனர்கிட்ட பேசி பாக்கியா குடுக்கறதோட டபுள் மடங்கா பேமெண்ட் தரேன். அந்த ரெஸ்டாரண்ட் எப்படியாவது எனக்கு குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சுதாகர் பார்த்தீங்கன்னா, பணத்தாசை காட்ட அவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கியா கிட்ட வந்து நீங்க இந்த ரெஸ்டாரண்ட்ட வந்துட்டு ஒரே 1 மாசத்துல வந்து காலி பண்ணி தரணும். நீங்க வந்து ரினியூவல் பண்ணாதனால எனக்கு இப்போ அர்ஜென்ட்டா கடன் தொல்லையெல்லாம் இருக்கு. அத அடைக்கிறதுக்கோசரம் இந்த ரெஸ்டாரண்ட்ட விற்க போறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே பாக்கியாவும் வந்துட்டு, சார் இப்போ திடீர்னு சொன்னா எப்படி சார்? கொஞ்ச நாளைக்கு ஒரு டைம் குடுங்க சார். நாங்க காலி பண்ணிடுறோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுக்கு அவங்க இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு டைமெல்லாம் குடுக்க முடியாது மேடம். ஏன்னா, எங்களுக்கு கடன் தொல்லை வேறு நெறைய இருக்கு. அவங்க வேறு தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க. இல்லன்னா நீங்க இந்த ரெஸ்டாரண்ட் வாங்கிக்கங்க அப்படின்ற மாரி சொல்ல, சார் இப்போ உடனே அந்த அளவுக்கு பணம் எங்களால ரெடி பண்ண முடியாது சார். இப்போ தான் இன்னொரு ரெஸ்டாரண்ட் வாங்குறதுக்கு கடன் நெறைய இருக்கு. அதவே எப்புட்றா அடைக்கிறதுன்னு தெரியல அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ திடீர்னு இந்த ரெஸ்டாரண்ட்டே வாங்க சொன்னா எப்படி சார்? எங்களால முடியாது சார். கொஞ்ச நாள் டைம் குடுத்தீங்கன்னா எப்படியானா வாங்கிர்றோம் சார் அப்படின்ற மாரி சொல்ல, உடனே ரெஸ்டாரண்ட் ஓனருமே இருந்துட்டு, "அப்படின்னா எங்களாலயும் முடியாது மேடம். எங்களுக்கும் வந்து கடன் நெறைய இருக்கு. அந்த தொல்லை தாங்க முடியாம தான் நானும் இந்த ரெஸ்டாரண்ட்ட விக்கிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க உடனே காலி பண்ணணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால பாக்கியா பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ரொம்பவே வேதனையில இருக்காங்க. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்க எல்லாருக்குமே சொல்ல வரேன். அவங்களுமே இருந்துட்டு, சரி நாங்க எதனா முடிஞ்ச ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு, அக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம் அவங்களுக்கு என்ன தொல்லை அப்படின்ற மாரி விசாரிக்க, அவங்களுமே பார்த்தீங்கன்னா, நெறைய கடன் தொல்லை இருக்கு. அதனால தான் விக்கிறாங்க போல அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் பாக்கியாவுக்கு தெரிய வர, சரி என்னடா பண்ணலாம்? சரி ஏதோ ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுல மனச தேத்திட்டு இருக்கிற டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, உடனே ரெஸ்டாரண்ட் ஓனருமே வந்துட்டு மறுநாள் காலையில, நான் சொல்லிட்டு போனேன்ல, இன்னும் நீங்க காலி பண்ணலையா? ஒரே வாரத்துலலாம் நீங்க காலி பண்ணி குடுத்துடணும். தயவு செஞ்சு இனிமேல் எடுத்துக்கங்க. என்ன அதிகமா கத்த வைக்காதீங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இதனால பாக்கியா பார்த்தீங்கன்னா, இன்னும் மன உளைச்சலுக்கு போயிட்டு என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வெளிய வர டைம்ல தான் ரெஸ்டாரண்ட் ஓனர் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, சுதாகர் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே பாக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுது. ஓ! இதெல்லாம் சுதாகரோட வேலை தான். அவரால தான் வந்துட்டு இவரு உடனே காலி பண்ண சொல்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேதனையில இருக்கு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, கோபிக்கு தெரிய வருது. கோபியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சம்பந்தி அவ்வளோலாம் பண்றவரு இல்லையே! அந்த அளவுக்கு மோசமானவர் கிடையாது. ஏன் இப்படியெல்லாம் பண்றாரு? நான் பேசுறேன் பாக்கியா, உனக்காக நான் பேசி அவர வந்து கன்வின்ஸ் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோபி வீட்டுக்கு போய் சுதாகர் கிட்ட பேச வரும்போது தான் தெரியுது, சுதாகரோட உண்மை முகம் என்னான்றது. இது தெரிஞ்ச உடனே கோபி பார்த்தீங்கன்னா, என்னடா பண்ணலாம் இப்படி நம்ம அநேகமா ஏமாந்துட்டோமே! இதில பாக்கியாவோட வாழ்க்கையும் அடகு வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கோபி பார்த்தீங்கன்னா, அப்பவே தான் தவற உணர்ந்து பார்த்தீங்கன்னா, பாக்கியாவுக்காக ரொம்பவே கண்ணீர் சிந்துறாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்றேங்க. தேங்க் யூ.